புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல உணவகங்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. நேற்று முதல் பல வணிக நிறுவனங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நகரில் உள்ள பல உணவகங்கள் செயல்பாடுகளை தொடர முடியாத சூழ்நிலை உருவாகி சில இடங்களில் மூடும் அபாயமும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள பிரபலமான கொங்குநாடு கிச்சன் உணவகம் மாற்று ஏற்பாடாக பாரம்பரிய முறையில் விறகு அடுப்பை பயன்படுத்தி உணவுகளை தயாரித்து வருகிறது. வாடிக்கையாளர்களுக்கு வழக்கம் போல் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உணவக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விறகடுப்பில் சமைக்கப்படும் உணவுகளில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இறால், காரக்குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல் உள்ளிட்ட பல்வேறு வகை உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. அதோடு விதவிதமான கடல் உணவுகளும் பாரம்பரிய முறையில் சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதுகுறித்து உணவகத்தில் பணிபுரியும் சமையல் நிபுணர் பட்டாபி கூறுகையில், சிலிண்டர் அடுப்பில் சமைப்பதை காட்டிலும் விறகு அடுப்பில் சமைக்கும் உணவுகளுக்கு தனித்துவமான சுவையும் மனமும் இருக்கும். அதனால் உணவின் தரமும் ருசியும் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சிரமம் ஏற்பட்டுள்ள போதிலும் பாரம்பரிய விறகு அடுப்பை பயன்படுத்தி உணவு தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து சேவை வழங்கி வரும் இந்த உணவகம் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது.